அர்ச்சுனா ராமநாதன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு ஒரு காணொளி என்ற வெளியிட்டிருக்கிறார். எந்த ஒரு தமிழர்களோ அல்லது எந்த ஒரு முஸ்லீம்களோ உள்வாங்கப்படவில்லை. நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு வருகிறேன், எனக்கான நேரம் வழங்கப்படவில்லை. அதுவும் இந்த ஆண்டின் முதலாவது பாராளுமன்ற அமர்வுகள் கூட எனக்கு இப்போ நேரங்கள் வழங்கப்படவில்லை. நிකන් උඩ බලාගෙන ඉඳලා ගෙදර යන එක. ඒක උත්තර දෙන්න කරුණාකරලා. கடிதத்தை கொடுத்தேன், எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. ஜனவரி 7ஆம் தேதி இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இழிவான சில சொற்களை பயன்படுத்தி அவரை தாக்கி பேசிய சம்பவமும் அவருடைய வலையொலியில் பதிவாயிருக்கு. அதன் பிறகான காலப்பகுதியில் இந்த மன்னிப்பு கேட்ட சூழ்நிலை வடக்கு கிழக்கு மக்களுக்கான சிறப்பம்சங்களை நாங்கள் செய்யத்தான் வேண்டும், ஆனால் காணி போலீஸ் அதிகாரங்களை கொடுக்கிறத நாங்கள் செய்யக்கூடாது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு ஒரு காணொளி என்ற வெளியிட்டிருக்கார். அந்த காணொலியில் கிளீன் ஸ்ரீலங்கா பற்றின பல வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டிருக்கிறார். அதில் கிளீன் ஸ்ரீலங்கா பட்டியல், அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தில் இணைக்கப்பட்ட அதிகாரிகளில் எந்த ஒரு தமிழர்களோ அல்லது எந்த ஒரு முஸ்லீம்களோ உள்வாங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுங்கட்சி மேலே அவர் வச்சிருக்கிறார். ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகள் தமிழ் அரசியல்வாதிகள் பலராலையும் பேசப்படையில்லை. இது தொடர்பாக முதலாவதாக தைரியமாக இவர் இந்த விடயத்தை பேசியிருக்கார். இதில் அந்த காணொளி அவர் தன்னுடைய வலையொலியில் போட்ட பிறகு அதில் வர கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கின்றது. உண்மையிலேயே மக்கள் அதற்கு வரவேற்பை தெரிவித்திருக்கின்றார்கள். முதல் முறையாக இப்படி ஒருவர் தைரியமாக தன்னுடைய கருத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இலங்கையில் உண்மையிலேயே கிளீன் பண்ணப்பட வேண்டிய இடம், அதாவது சுத்தம் செய்யப்பட வேண்டிய இடம் வடக்கு கிழக்கு தான். கிளீன் ஸ்ரீலங்காவில் உள்வாங்கப்பட வேண்டிய இடமே வடக்கு கிழக்கு தான், ஊழல் மற்ற காரணிகள் போன்றவற்றை. ஆனால் அந்த வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு இனம் சார்ந்தோ அல்லது ஒரு மொழி சார்ந்தோ ஒருவர் உள்வாங்கப்படவில்லை என்பதை அவர் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். இந்த விடயம் மக்கள் மத்தியில் இந்த பாராட்ட பெற்றிருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு விடயமும் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 18ஆம் தேதி பாராளுமன்ற சிறப்புரிமைகள் தொடர்பாக தான் பேச வேண்டும் என்று பாராளுமன்றத்துக்கு கோரிக்கை விடுத்த போதும் அது ஏன் நிராகரிக்கப்பட்டது, எனக்கான நேரம் ஏன் வழங்கப்படவில்லை என்று இன்று பாராளுமன்றத்தில் சபாநாயகர் முன்னிலையிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு வருகிறேன், எனக்கான நேரம் வழங்கப்படவில்லை. அதுவும் இந்த ஆண்டின் முதலாவது பாராளுமன்ற அமர்வுகள் கூட எனக்கு இப்போ நேரங்கள் வழங்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதற்கான காரணங்களை நாங்கள் பார்க்கிற ஏன் இவருக்கு நேரம் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தை பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே இவருக்கு நேரம் வழங்கப்படுகின்ற பொழுது, அதாவது முன்னைய நாட்களில் இவர் பாராளுமன்ற அமர்வுக்கு வந்த பிறகே இவர் சயித் பிரேமதாஸ் அவர்களோட ஒரு முரண்பட்ட சூழ்நிலையிலாம் இருந்தவர். எதிர்கட்சி தலைவர் என்ற ஆசனத்தில் அமர்ந்து அதற்கு பிறகு பாராளுமன்ற எதிர்கட்சி அலுவலகத்துக்கு நுழைகின்ற பொழுது தன்னை தாக்கியதாக அவர் கூறின விடயங்களாக இருக்கட்டும், இப்படியாக இந்த எதிர்கட்சி தலைவரோட முரண்பட்ட அல்லது பிரதான எதிர்கட்சியோட முரண்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவருக்கு இருக்குது. அதனால தான் இவருக்கு இந்த நேரம் விலக்களிக்கப்படுகின்றதா என்கின்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. ஆக இது இந்த அர்ச்சுனா ராமநாதன் மீது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் இந்த நேரம் விலக்களிக்கப்படுகின்றதா என்கிற கேள்வி இப்போ மக்கள் மத்தியிலையும் சரி, இந்த சமூக ஊடகங்கள்லையும் சரி ஒரு பேசுபொருளான விடயமாகவே மாறியிருக்கின்றது. මන්ත්‍රීතුමා රාමනාදන් කරු කතානායකතුමා good morning. මම දෙසැම්බර් 18 මගේ පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් එකක් බ්‍රේච් කරලා තියෙනවා කියලා දෙසැම්බර් 18 ඔබතුමාට ලියුමක් දුන්නා. මට කතා කරන්න වෙලාව වෙන් කරන්නේ නැහැ. අද ජනවරි 7 අද වෙනකන් ඒකට පිළිතුරක් උත්තර දුන්නේ නැහැ. විපක්ෂ නායකට ඕගොල්ලෝ යවලා තියෙනවා ලියුමක්. හැබැයි මට කතා කරන්න වෙලාව අදවත් වෙන් කරන්නේ නැහැ. එතකොට මට පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා වැඩක් නැහැ. මං ජැෆ්නා ඉඳන් එන්නේ. එතකොට කිසි ජූස් එකක් නැහැ මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා මං නිකන් උඩ බලාගෙන ඉඳලා ගෙදර යන එක. ඒක උත්තර දෙන්න කරුණාකරලා. ගරු විපක්ෂ නායකතුමාට අපි යොමු කරලා තියෙනවා අදාළට පිළිතුරු ලබා දීමට. ප්‍රධාන සංවිධායකතුමා. ගරු කතානායකතුමනි, අපි ඔබතුමා මුණ ගැහිලා විපක්ෂ නායකතුමත් විපක්ෂයේ කණ්ඩායමකුත් මේ පිළිබඳව සාකච්ඡා කීපයක් ගැන සාකච්ඡා කරනකොට මේ කාරණේත් සාකච්ඡා කරා.
අපි ඔබතුමාගේ උපදෙස් බලාපොරොත්තු වෙනවා ඒ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන්. ලිඛිතවත් දීලා තිනවා හමු වෙලත් සාකච්ඡා කරලා තිනවා ඔබතුමත් එක්ක. ඉදිරියේදී ඒ ගැන සාකච්ඡා කරමු. අපි සාධාරණයක් කරනවා කියලා පාර්ලිමේන්තුව ඇතුලේ මට මේක කරන්න බැරි නම් මට කතා කරන්න වෙලාවත් වෙන් කරන්නේ නැත්තම් විපක්ෂයකින් කොහොමද අපි ඉස්සරහට හිතාගෙන යන්නේ අපි ඒකට රටට පවත් කරන යනවා කියලා. කරු විපක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමා විසින් ලබා දුන්න එකට අදාළ කරු අතුනා මන්ත්‍රීතුමා සම්බන්ධයෙන් අපි කමිටුවක් පත් කරන්න යෝජනා කරලා තිනවා. ඒ කමිටුව පත් කරලා ඒකේ වාර්තාවර පස්සේ අපි ඉදිරි කටයුතු කරමුට. කරු කතානායකතුමනි අනුවේක කියනදී ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න තිබුණ ප්‍රශ්නයක් මන්ත්‍රීතුමා ඔව් කතානායකතුමනි විශේෂයෙන්ම මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඔබතුමාගේ මේ අවධානය යොමු කරනවා පෞගිය සති කීපය තුළ விசேஷன்ම මේ ජනමාධ්‍ය உறுப்பினர் அவர்களே, நான் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பற்றி டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்தேன். எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. ஜனவரி 7ஆம் தேதி இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நான் கொடுத்த கடிதத்திற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கின்றேன். ஆனால் இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதில் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பாராளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன். நான் மேலே பார்த்து கொண்டிருந்து வீட்டுக்கு செல்கின்றேன். எனக்கு பதிலை தாருங்கள். நாங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த விடயத்தை ஆற்றுப்படுத்தி இருக்கின்றோம். அது தொடர்பாக பதிலை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். எதிர்க்கட்சி முதற்குழு ஆசான், நாங்கள் உங்களை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்துரையாடி இருக்கின்றோம். இது பற்றி நாங்கள் கலந்துரையாடிய போது நாங்கள் தங்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்துடன் இருக்கின்றோம். எழுத்து மூலமும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். අපි සාධාරණයක් කරනවා කියලා පාර්ලිමේන්තුව ඇතුලේ මට මේක பாராளுமன்றத்தின் உள்ளே எனக்கு இதனை செய்ய முடியாவிட்டால் நான் வெளியில் போயிட்டு எப்படி நான் பணியாற்றுவது? எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடியும்? எதிர்க்கட்சி முதற்குழு ஆசான் கூறிய விடயத்திற்கு ஏற்ப இந்த அர்ஜுனா அவர்கள் தொடர்பில் ஒரு குழுவை நியமிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இது பற்றி ஆராய்வதற்கு. පේනවා නිකන් අර එකගේ මේ අර බලම් බිදින தත්තකට පාර්ලිමේන්තුව පත් වෙලා තියෙනවා. යෝජනා මන්ත්‍රීතුමා රාමනාථ කරු කතානායකතුමා good morning. මම දෙසැම්බර් 18 මගේ පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් එකක් බ්‍රේච් කරලා තියෙනවා කියලා දෙසැම්බර් 18 ඔබතුමාට ලියුමක් දුන්නා. මට කතා කරන්න වෙලාව වෙන් කරන්නේ නැහැ. අද ජනවරි 7 අද වෙනකන් ඒකට පිළිතුරුවක් උත්තර දුන්නේ නැහැ. විපක්ෂ නායකට ඕගොල්ලෝ යවලා තියෙනවා ලියුමක්. හැබැයි මට කතා කරන්න වෙලාව අදවත් වෙන් කරන්නේ නැහැ. එතකොට මට පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා වැඩක් නැහැ. මං ජැෆ්නා ඉඳන් එන්නේ. එතකොට කිසි ජූස් එකක් නැහැ මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා මං නිකන් උඩ බලාගෙන ඉඳලා ගෙදර යන එක. ඒක උත්තර දෙන්න කරුණා කරලා. ගරු විපක්ෂ නායකතුමාට අපි යොමු කරලා තියෙනවා අදාළට පිළිතුරු ලබා දීමට. ප්‍රධාන සංවිධායකතුමා. කරු කතානායකතුමනි, අපි ඔබතුමා මුණ ගැහිලා විපක්ෂ නායකතුමත් විපක්ෂයේ කණ්ඩායමකුත් මේ පිළිබඳව සාකච්ඡා කීපයක් ගැන සාකච්ඡා කරනකොට මේ කාරණේත් සාකච්ඡා කරා. අපි ඔබතුමාගේ උපදෙස් බලාපොරොත්තු වෙනවා ඒ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන්. ලිඛිතවත් දීලා තිනවා හමු වෙලත් සාකච්ඡා කරලා තිනවා ඔබතුමත් එක්ක. ඉදිරියේදී ඒ ගැන සාකච්ඡා කරමු. අපි සාධාරණයක් කරනවා කියලා පාර්ලිමේන්තුව ඇතුලේ මට මේක කරන්න බැරි නම් මට කතා කරන්න වෙලාවත් වෙන් කරන්නේ නැත්තම් විපක්ෂයකින් කොහොමද අපි ඉස්සරහට හිතාගෙන යන්නේ අපි ඒකට රටට පවත් කරන යනවා කියලා. කරු විපක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමා විසින් ලබා දුන්න එකට අදාළ කරු අතුනා මන්ත්‍රීතුමා සම්බන්ධයෙන් අපි කමිටුවක් පත් කරන්න යෝජනා කරලා තිනවා. ඒ කමිටුව පත් කරලා ඒකේ වාර්තාවර පස්සේ අපි ඉදිරි කටයුතු කරමුට. කරු කතානායකතුමනි අනුවේක කියනදී ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න තිබුණ ප්‍රශ්නයක්
මන්ත්‍රතුමා ඔව් කතානායකතුමනි විශේෂයෙන්ම මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඔබතුමාගේ මේ අවධානය යොමු කරනවා පෞගිය සති කීපය තුළ විශේෂයෙන්ම මේ ජනමාධ්‍යවල පළ වුණා මේ පාර්ලිමේන්තුවේ වැඩ කරන සේවිකාවන්ට වෙන ලිංගික අතවර ගැන. ඉතින් මං හිතනවා මේ සම්බන්ධව பிரதான லேகாம்துமிய யம் யம் கிரியாமார்க அரங்கு திபெனவா. இப்படியாக அர்ச்சுனா ராமநாதன் வந்து பல அவர் மீது பல சர்ச்சைகள் மட்டுமில்லாமல் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களுக்கும் இடையில கூட அண்மையில் ஒரு முரண்பாடு ஒன்று தோன்றுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பதில் என்கின்ற ஒரு விடயத்தில் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் இந்த அவரோட பயணிக்கின்ற அந்த பெண் கௌசல்யா என்கின்ற பெண் பற்றின ஒரு கருத்தை முன்பற்றிப்பார். என்ற தங்கமான தங்கம் என்கின்ற ஒரு நகையாடல் போன்று அவர் அந்த விடயத்தை சொல்லியிருப்பார். ஆக அந்த விடயத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முரண்பட்ட சூழ்நிலை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் வந்து அவர் தன்னுடைய வலையொலியில் வந்து இப்படியான விடயங்களை அவர் பேசக்கூடாது என்றும் சில இழிவான சில சொற்களை பயன்படுத்தி அவரை தாக்கி பேசிய சம்பவமும் அவருடைய வலையொலியில் பதிவாக இருக்குது. அதன் பிறகான காலப்பகுதியில் இந்த மன்னிப்பு கேட்ட சூழ்நிலையும் இருந்தால் வந்து கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் கௌசல்யாவினுடைய மனம் புண்பட்டிருந்தால் நான் அதற்கு மன்னிப்பு கேட்கின்றேன் என்றும் அவர் தன்னுடைய கருத்தையும் சொல்லியிருப்பார். ஆக இப்படியாக இந்த அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோட பலர் முரண்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. அதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் இவரும் பலரோட முரண்படுற ஒரு சூழ்நிலையும் அண்மை காலமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த சமூக பரப்பில் அரசியல் பரப்பிலையும் பல முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக அன்ரோமார் ஜனாகனுடைய ஆட்சி மேலே ஆரம்ப கட்டத்தில் தமிழ் மக்கள் மீது குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் மீது ஒரு பாரிய அளவிலான நம்பிக்கை ஒன்று இருந்தது. அது மட்டுமில்லாமல் பாராட்டுகளும் வரவேற்புகளும் குவிந்த வண்ணமே இருந்தது. ஆனால் பல அவர்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக அந்த நம்பிக்கை ஓரளவுக்கு குறைந்திருக்கின்றது. நாங்கள் நேற்றைய காணொலியிலேயே தொடர்பாக சொல்லியிருப்போம். இந்த காணிகள் தொடர்பாக அதாவது வந்து ஏலவே இந்த 1980க்கு முன்னர் இலங்கையில் அதாவது வந்து குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்த சிங்களவர்கள் எந்தெந்த இடத்துல இருந்தார்களோ அந்த இடங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்டு பிரதேசங்களோடாக கணக்கெடுக்கப்பட்டு மீண்டும் அதே இடங்களில் சிங்களவர் குடியமர்த்தப்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயம் வந்து அரசியல் பரப்பில் பேசப்படுகின்றதுன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரியான ஒரு காய்நகரத்தில் ஒன்று இன்னும் ஒரு விடயம் ஒன்று வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சோதனை சாவடிகள் அண்மையில் இந்த எழுதுமட்டுவாள் ஆணையரவு போன்ற சோதனை சாவடிகள் வந்து இந்த ஆளுங்கட்சியால் நீக்கப்பட்டது. அது பெரிய வரவேற்பு பெற்றது. ஆனால் இப்போ அந்த சோதனை சாவடிகள் இப்போ நீக்கப்பட்ட பல சோதனை சாவடிகள் மீளவும் கொண்டு வரப்படுகின்றது என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இது மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே எடுத்த சோதனை சாவடிகளை ஏன் மீண்டும் வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது என்கின்ற ஒரு விசனமும் மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. அது மட்டுமில்லாமல் பருத்தித்துறையில் நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் போட்டிருப்போம். இந்த பருத்தித்துறையில் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டு அதில் இந்த இராணுவ முகாம் அகற்றப்படும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அது இன்னுமே முழுமையாக அகற்றப்படவில்லை. அந்த காணிகள் மக்களது பாவனைக்காக முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது. ஆக இதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அன்ரோமார் நாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியிலேயும் கூட இந்த விடயங்கள் மீண்டும் நடக்கின்றதா, ஆக்கிரமிப்புகள் மீண்டும் நடக்கின்றதா, ஒரு கண் துடைப்புக்காகத்தான் முன்னைய காலகட்டங்களில் இப்படியான விஷயங்கள் நடந்ததா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதே மாதிரியான ஒரு விடயப்பாட்டில் தான் இந்த விலை அதிகரிப்பும் பார்க்கப்படுகின்றது. அரிசியின் விலை, தேங்காயின் விலை, தேங்காய் எண்ணெயினுடைய விலை, அது மட்டும் இல்லாமல் பல பலசரக்கு பொருட்களினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இதுவும் அன்ரோமார் நாயக்கனுடைய ஆட்சியில் தமிழ் சிங்கள மக்கள் மட்டுமில்லாமல் இலங்கை மக்கள் மீதிலேயும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு இலேசான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எரிபொருள் சூத்திர திருத்தத்தின் போது கூட பெருமளவில் எந்த ஒரு எரிபொருளும் விலை குறைக்கப்படவில்லை. மண்ணெண்ணெய் மட்டும்தான் விலை குறைக்கப்பட்டது. ஏனைய எல்லா எரிபொருளுமே அந்தந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் தான் இருந்தது. ஆகவே இந்த விலை அதிகரிப்பு அது மட்டுமில்லாமல் இந்த தமிழர்கள் சார்பாக அவர் எடுக்கின்ற நிலைப்பாடு, குறிப்பாக இந்த காணிகள், அது மட்டுமில்லாமல் இந்த சோதனை சாவடிகள் மட்டுமில்லாமல் இந்த ஜெனீவா தீர்மானங்கள் தொடர்பாக கூட இவர்களும் இந்த வெளிவிவகார விசாரணைகள் அதை முற்றாக இவர்கள் நிராகரிக்கின்றார்கள். உள்ளக விசாரணைகள் மூலமே இந்த
அரசியல் தீர்வு, அது மட்டும் இல்லாமல் போர்க்குற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் செயற்படுத்தப்படும் என்று இவர்களும் அந்த பாணியில் தான் பயணிக்கின்றார்கள். அதே பாதையில் தான் பயணிப்பது போன்ற ஒரு விடயம் வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஆகவே இது ஓரளவுக்கு இந்த ஆளுங்கட்சியில் இருந்த நம்பிக்கையை குறைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ராகுல தேரர் வந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எங்களோட இலங்கையில் 13வது சீர்திருத்தத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது வந்து நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இது உண்மையிலேயே இந்த தேரவாத கருத்துக்கள் போல இதுவும் அவர்களுடைய தேரவாத கருத்துக்கள் உள்ளடங்குமா என்னவோ தெரியல. பெரும்பாலும் அவர்கள் பேசுகின்ற ஒரு விடயப்பொருளில் இது அமைஞ்சிருக்கு. அதில் இந்த காணி போலீஸ் அதிகாரங்களை கொடுக்கக்கூடாது. அவர் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு கிழக்கு மக்களுக்கான சிறப்பம்சங்களை நாங்கள் செய்யத்தான் வேண்டும், ஆனால் காணி போலீஸ் அதிகாரங்களை கொடுக்கறத நாங்கள் செய்யக்கூடாது. இது வந்து நாட்டை வந்து பிளவுபடுத்துகிற ஒரு முறையாக இருக்கும் என்று அவர்களுடைய வளமையான பாணிலேயே அவர் காய்ச்சிருக்கிறார். அதே மாதிரியாக இந்த காணி போலீஸ் அதிகாரங்களை பற்றி பேசின அதே நேரத்தில் இந்த தமிழ் மக்களுக்குரிய இந்த அதிகாரங்கள், அதாவது 13வது சீர்திருத்தத்தை யார் கொண்டு வந்தா இந்தியா. ஆக இந்த இந்தியாவோட நாங்கள் ஒரு சார்பு நிலைப்பாட்டை அதிகளவிலான சார்பு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கக்கூடாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதிலேயும் அவர் இந்த வெளிநாட்டு கொள்கையில் வச்சிருப்பது நாட்டுக்கு நன்மை தான், பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய நன்மை ஒன்று இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு இன்னொரு நாட்டோடு நாங்கள் அவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற பொருள்பட ராகுல தேரர் அவர்கள் கூறியிருக்கின்றார். இதுவும் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் மேலே ஒரு விசனத்தை ஏற்படுத்தியிருக்கிற அதே நேரத்தில் இந்த கருத்தையும் அவர்கள் விமர்சன பாங்கிலேயே பார்க்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் உண்மையிலேயே இந்த சில சிங்கள அரசியல்வாதிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த தேரவாதர், அதாவது தேரர்கள் கூட பல இந்த இனவாத கருத்துக்களை பேசுகிறது வந்து ஒரு பலமையான விடயமாகவே இப்போ மாறிட்டு, அது அன்ரோமார் சுனாக்கனுடைய ஆட்சியில் கூட ஓரளவு குறைந்திருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருத்துக்களும் வெளிவருறது வந்து இந்த இயல்பான அந்த பழைய ஆட்சி தான் இப்போ நடக்குதா என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்ய படைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட, அதாவது வந்து பலிந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட 500 பேருக்காக நேற்றைய தினம் வந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக அவர்கள் வந்து அதிலேயும் வந்து இந்த ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வளைந்து அங்கே கொண்டு போன ஆக்கள்ன்ற தாய் மட்டுமல்ல, அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு முல்லைத்தீவில் இருந்து கொண்டு செல்லப்பட்டவருடைய மனைவி கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய உறவினர்களை உடனடியாக இங்கே திரும்ப எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரணும் என்றும் அவர்கள் இந்த நாட்டிடம் கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார்கள். ஆக இது தொடர்பாக வெளிவார அமைச்சர் விஜித ஹீரத் வந்து என்ன விடயத்தை சொல்ல போகிறார் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது உரிய நடவடிக்கைகள் எடுப்போம், எங்களுடைய குழுவினர் இது தொடர்பாக அங்கு சென்று பல விடயங்களை மேற்கொள்கின்றார்கள், இதற்குரிய ஒரு சாதகமான நிலை வரும் என்றெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றகரமான விடயங்களும் வந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆக ரஷ்யாவும் தனக்குடைய ஆளணி பற்றாக்குறையை இன்னுமே வெளிப்படுத்திய வண்ணமே இருக்கின்றது. அப்போ மீண்டும் இலங்கை மட்டுமில்லாமல் வேறு நாடுகளிலிருந்தும் இந்த பலிந்து அவர்களுடைய படைகளில் செல்றாக்கள வீதமும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு போர் சூழலை எதிர்கொள்ள ரஷ்யா என்ன செய்ய போகுது, அது மட்டுமில்லாமல் எங்களுடைய இலங்கை நாட்டவர்கள் மீண்டும் இங்கே கொண்டு வரப்படுவார்களா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? அடுத்ததாக பல விடயங்கள், அதாவது வந்து இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நாங்கள் 700க்கும் மேற்பட்ட வேற கைது செய்திருக்கிறோம் சந்தேகத்தின் அடிப்படையில். அது தொடர்பான விசாரணைகளும் நடந்த வண்ணமே இருக்கின்றது என்று சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக எந்த ஒரு விசாரணைகளும் நடக்கல, அதாவது நடந்த விசாரணைகளிலேயும் முன்னேற்றம் இல்லை என்கின்ற விமர்சனம் அண்மையில் எழுப்பப்பட்டது. அதற்கு ஒரு பதிலாக இது அமைஞ்சிருக்குமான்னு நாங்கள் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே அவர்கள் இந்த விசாரணை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரணைகள் நடக்குது. ஆகவே இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கூட இப்போ இந்த தகவல்கள் கலைஞ்சிருக்கு. ஆனால் முன்னைய காலகட்டங்களில் விட இந்த பெருமெடுப்புக்கு இந்த ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய செய்திகள் இப்போ வெளியாகிறது குறைஞ்சிருக்கு.
இப்படியாக பல விடயங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டே இருக்கின்றது. உடனடியாக இந்த செய்திகளையும் உண்மை செய்திகளையும் அறிஞ்சு கொள்றதுக்காக ஜெஃப்னா அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.